நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து நாகை நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரம். நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் நாகை நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அமர்ராஜா, நகர்மன்ற உறுப்பினர் முகமது நக்தார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திறந்த வழி வாகனத்தில் சென்று கதிரறிவால் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வாக்காளர் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு, வணிகர்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை. அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட் முதலீடுக்கான அரசாக மத்திய அரசு உள்ளது என குற்றம் சாட்டிய அவர், பாஜக அரசை அப்புறப்படுத்தவே இந்த தேர்தல், அதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தனக்கு கதிரவால் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு நாகை நகராட்சி உள்ளிட்ட 14 வார்டுகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.